நம்ம எல்லாரும் யாருக்கு தான் ஊழியம் செய்யறோம்? ஆண்டவருக்கு செய்யறோம். சந்தோஷமா செய்யணும். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? சந்தோஷமா மகிழ்ச்சியா செய்யணும். இந்த உலகத்திலே பெஸ்ட் வேலை என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுதான். ஆமென். அந்த சராசரங்களை படைத்த தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்றீங்க பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா நீங்க? பாக்கியவதிகள் தெரியுமா நீங்க? அவருக்கு ஊழியம் செய்ய கிடைச்சது எவ்வளவு பாக்கியம் தெரியுங்களா? நம்ம சாப்பாடு கொடுக்கறது யாருங்க? தேவன் தான் கொடுக்கிறார். நமக்கு வேலை கொடுத்தது, பணத்தை கொடுத்தது, படிப்பை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது, அறிவை கொடுத்தது, புத்தியை கொடுத்தது எல்லாமே யார் தான்? அவனை அவருக்கு மட்டும் ஒரு நன்றி கடனுக்காவது ஒரு ஊழியமே செய்ய மாட்டேங்கிறோமே. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய. இப்ப நானே உபவாசிக்காம ஜெபம் பண்ணாம ஒண்ணுமே செய்யாம உங்களுக்கு எப்படி நான் உபதேசம் பண்ண முடியும்? நான் எப்படி உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும்? செய்ய இயலாது. இந்த பிசாசு என்ன செய்வான்? ஊழியத்தை பிசாசு யாருங்க? தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்குறவன், ஊழியத்தை எதுக்குறவன். எல்லா ஊழியமும், சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கட்டும், வர்ஷிப் ஊழியமா இருக்கட்டும், உபதேசிக்கிற ஊழியமா இருக்கட்டும், டீச்சிங் ஊழியமா இருக்கட்டும், எந்த ஊழியமா இருந்தாலும் நம்ம ஜெபிக்காம உபவாசம் இல்லாம தன்னை ஆயத்தப்படுத்தாம நம்ம செஞ்சோம்னா அது எந்த சக்சஸும் இருக்காது. பிசாசு வெளியே இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க? ராஜாவுக்கு ஊழியம் செய்றீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு ஒரு ஊழியத்தை செய்றீங்க. அதை கனப்படுத்தணும். ஒரு நபரா இருந்தாலும் அர்ப்பணிப்போடு செய்யலாமே. ஜான் வெஸ்லி இருந்த சபையில அப்படிதான் இருந்தாங்களா ஜனங்கள்? எல்லாரும் தூங்கிடுவாங்களாம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் தூங்கிடுவாங்களாம். ஆனா ஜான் வெஸ்லி மட்டும் முழிச்சிருப்பாராம். அவர் தான் எல்லாம் எடுப்பாராம். இருக்கதே 10 பேர் தானே சபையில, அதுலயும் 9 பேர் என்ன செஞ்சிருவாங்களாம்? தூங்கிடுவாங்களாம். ஜான் வெஸ்லி மட்டும் இருப்பாரா. அவர் ஒரு ஆளுக்காக அந்த பாஸ்டர் என்ன செய்வாரா தெரியுதானே? ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்துல மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய ஸ்தாபகர். கோடான கோடி மக்கள், கோடியான மக்கள் இருக்காங்க மெத்தடிஸ்ட் திருச்சபையில. மெத்தடிஸ்ட் திருச்சபையை ஸ்தாபித்தவர். உலக நாட்டில எல்லாம் மெத்தடிஸ்ட் திருச்சபை இருக்கு. அந்த ஸ்தாபகர் வந்து ஜான் வெஸ்லி. அந்த ஒரு நபருக்காக என்ன செய்வார்? அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிப்பார். ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தர்னா அவர் தான் சொல்லுவார், மற்றவங்களாம் தூங்குவாங்களா. ஆனா ஆண்டவர் அந்த ஒரு ஜான் வெஸ்லி என்ன செய்தார்? தெரிந்து கொண்டு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் மெத்தடிஸ்ட் திருச்சபை இருக்கு. அதனுடைய ஸ்தாபகர் வந்து ஜான் வெஸ்லி. அவ அந்த பாஸ்டர் ஒரு நபரை விட்டுட்டு போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அப்ப ஆண்டவர் அந்த ஒரு நபருக்காக அந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு ஆத்மாவா இருந்தாலும் நம்ம உற்சாகம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஏன்னா அதுல இருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? இதெல்லாம் வந்துங்க நாளைய தலைவர்கள், தலைமுறை, இவங்கெல்லாம் என்ன ஆகுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? எந்த நாட்டில இருந்து ஊழியம் செய்ய போறாங்கன்னு தெரியாது நமக்கு. கர்த்தர் அந்த மாதிரி எடுத்து என்ன செஞ்சிருவாரு? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கடமையை, ஊழியத்தை கட்டாயம் செய்யணும். இல்லாட்டி ஆண்டவர் கணக்கு கேட்பார், நிச்சயமா கேட்பார். இப்ப நான் உங்களுக்கு சரியா ஊழியத்தை செய்யலைன்னா ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். நான் அதுக்கு என்னதான் ஆண்டவர் கணக்கு கொடுத்தா ஆகணும். ஏன்னா எனக்கு அவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் அவர் சொன்ன பிரகாரமா ஊழியம் செய்யணும். இல்லாட்டி ஆண்டவர் என்னிடத்துல என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். நீங்க ஊழியத்துல, நான் ஊழியம் செய்யும் பொழுது ஆவியானவர் கீழ்ப்படியாவிட்டால் நீங்க உங்களிடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாருமே எல்லாத்துலயும் கணக்கு என்ன செய்யணும்? நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அது யாரு கணக்கு ஒப்புவிக்கணும்? விசுவாசிக்கலாம். தேவனுக்கு யாரு தட்டி கழிச்சுட்டு போகவே ஆண்டவர் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாருங்க. கணக்கு ஒப்புவித்தல் வேதாகாமத்துல கணக்கு ஒப்புவித்தலை பத்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போதிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்கள். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா, நாம் வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? நன்றாக நம்ம என்ன செய்யணும்? முதல் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும். ஆத்மாவை பலப்படுத்தணும். அதுக்கு தான் ஜெபம். சரி, இப்போ நம்ம வந்து மன்னிக்கிறத குறித்து தான் பார்த்தோம். ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஒரு வசனத்தை நம்ம வாசித்துருவோம். ஓகே, எபேசியர் 4:32 வாசிங்க. ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணுமா? தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னிக்கிறதுக்கு மன்னிக்கிற இருதயம் வேணும். அப்படின்னா என்ன? எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்? தயவா இருந்தா தான் மன்னிக்க முடியும். ஒருவருக்கு ஒரு பெருமையா இருந்தா நான் ஒன்னும் மன்னிக்க மாட்டேன். மன்னிக்காததுக்கு ரீசன் என்னதான்? பெருமை தான். அப்ப ஒருவருக்கு ஒரு பெருமையா இருந்தா, ஒருத்தர் நான் மன்னிச்சிட்டேன்னா ஒருத்தர் தாழ்மையா இருந்து ஒருத்தர் பெருமை உள்ளவர்களா இருந்தா என்ன நடக்கும்? தாழ்மை உள்ளவர் மன்னிச்சிருவாரு, ஆனா பெருமை உள்ளவர் மன்னிக்க மாட்டார். ஆனா அதனாலதான் சபைக்குள்ள எல்லாருமே எப்படி இருக்கணும்னா தயவாய். ஆமென்.
தயவா இருக்கணும். அதான் அங்க பாருங்க, அருமையான வசனம் இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனதுருக்கமாய் இருந்து. மனதுருக்கமாய் அப்படின்னா என்ன? மனதுருக்கம். இயேசு கிறிஸ்து நம்ம மேல எப்படி இருந்தாரு? பாவியா இருந்த பொழுது நம்ம மேல என்ன செய்தாரு? மனதுருகினார். மனதுருகினாரா இல்லைங்களா? மனதுருகினார் நம்ம மேல. அதனாலதான் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. கஷ்டம் தான். சிலர் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது நடக்கும். நீங்க மன்னிச்சுட்டா கூட அந்த நபர் என்ன செய்ய மாட்டாங்க? மன்னிப்பை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன இருக்குது? பெருமை இருக்குது. மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நம்ம மன்னிக்காம இருக்கலாமா? அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்ல, நான் எவ்வளவு மன்னிச்சாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், அப்படி சொல்ல முடியுமா? நீங்க முதலாவது எப்படி மன்னிக்கணும்? உங்க இருதயத்திலே அவர்களை மன்னிக்க வேண்டும். இருதயத்தில் மன்னிப்புனா என்னங்க? சாரிங்க அப்படி சொல்றதா மன்னிப்பு? ஒரு நாள்ல எவ்வளவு சொரி சொல்றாங்க தெரியுங்களா? காலு மிதிச்சா சொரி, கைப்பட்டா சொரி, இல்லைங்களா? காலு பட்டா சொரி, கைப்பட்டா சொரி, இடிச்சுட்டா சொரி, எல்லாத்துக்கும் சொரிதான். ஆனா உண்மையான மன்னிப்புன்றீங்களா? அது கிடையவே கிடையாது. வாயில் வாரு. உலகத்திலே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை என்னன்னா சொரிதான். ஆனா அந்த சொரியில எதுவுமே விடுதலை கிடையாது. ஆனா மன்னிப்பு என்பது இருதயத்திலிருந்து வர வேண்டும். ஆமென். இருதயத்துல மன்னிச்சிட்டீங்களா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மன்னிக்கப்பட்ட அந்த நபர் மேல உங்களுக்கு அன்பு தான் வரும். அதனாலதான் சொல்றாரு, மன்னிக்கிறதுக்கு முதல் தேவை என்ன? தயவு. அவருடைய தயவு தான் நம்மளை என்ன செஞ்சிருக்குது? உயர்த்தி இருக்குது, ரட்சித்து இருக்கிறது, மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், பாவங்களை மன்னிச்சிருக்குது ஆண்டவருடைய தயவு. ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? இன்னொருத்தரை மன்னிக்கணும்னா மனதுருகணும். மனதுருகனெல்லாம் என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. சிலர் உங்களை யாராவது ரொம்ப கடுமையா ஏசிட்டா கூட அவங்க மேல கோபமே சிலர் கோபம் வரும்தான். ஆனா அந்த கோபமே வராம அவங்க மேல பரிதாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உங்க மேல உங்களுக்குள்ள என்ன இருக்குது? மனதுருக்கம் இருக்குது. இப்ப ஏசப்பா நம்மளை எப்படி பார்த்தாரு? நம்ம பாவின்னு பார்த்து, பாவிதான், நம்ம பாவிதான். ஆனா உண்மையிலே பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஆனா ஆண்டவர் அப்படி பார்த்தாரா? அல்லது மனதுருகி இவனை ரட்சித்து உயர்த்தி என் பிள்ளையா மாற்றி என்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னு பார்த்தாரா? பிள்ளையா மாத்தணும்னு தானே பார்த்தாரு. அப்ப அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? மனதுருக்கம் இருந்துச்சு. அப்ப எவ்வளவு அன்பு கூர்ந்தார் நம்ம மேல, இல்லைங்களா? ஆனா ஆண்டவருக்கு தண்டனை கொடுத்திருக்க முடியுமா? முடியாது. நம்ம பாவத்தின் நிமித்தம் கொடுத்திருக்கலாம். ஆனா ஏன் தண்டனை கொடுக்காம ஆண்டவர் மனதுருகினார் நம்ம மேல? அறியாமல் செய்தபடினால, இல்லைங்களா? நம்ம எதனால பாவம் செய்தோம்? அறியாமையினால. அதனால ஆண்டவர் மன்னிச்சாரா இல்லைங்களா? அப்ப நம்ம மன்னிக்கணுங்க. மன்னிச்ச உடனேயே நம்ம அந்த நபர் மேல நமக்கு ஒரு பரிவு உண்டாகும், மனதுருக்கம் உண்டாகும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சபையில எபேசியர் சபைக்கு எழுதும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க அப்படின்றாரு. ஒருவருக்கு என்ன செய்ய? அப்பயே மன்னிச்சு மறந்துடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மன்னிச்சு என்ன செய்யுங்க? அதை மனசுல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, மன்னிச்சிடணும். ஆமென். சரி, மன்னிக்கலன்னா யாருக்கு தான் பிரச்சனை? 100% நமக்கு தான். ஆமென். ஏன்னா நம்ம மன்னிக்கிறது அவ்வளவு ஆசீர்வாதம். மன்னிக்கலன்னா நமக்கு அதிகமா போராட்டம் வரும், தெரியுமா? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆவிக்குரிய போராட்டம் வரும். சரி, அவர் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன், நானும் தப்பு பண்ணலாம், அவரும் தப்பு பண்ணலாம். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? 2 பேர்த்தையும் மன்னிச்சிருக்கிறார்ல. நமக்கு போராட்டங்கள் வரும்பொழுது தான் நமக்கு என்னது? விடுதலை கிடைக்குது. தங்கம் புடமிடப்படாவிட்டால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தங்கம் புடமிடப்படாவிட்டால் அது ஜொலிக்காது. இப்படி நமக்குரிய ஒரு போராட்டம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. அடுத்த கட்டத்துக்கு நம்மள என்ன செய்யறாரு? நகர்த்தி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மள கொண்டு போகிறவராக இருக்கிறார். இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். மத்தவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையா, அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஆனா அவங்களுக்காக ஆண்டவரே இயேசப்பா அந்த மன்னிக்கிற இருதயத்தை அவங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்காட்டி நம்ம மட்டும் பெற்றுக்கொள்றதில்ல, அவன் அறியாமனால தான் அப்படி செய்யறாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றாரு, இது ரொம்ப முக்கியம். பாருங்க,
கொலைசேர் 3:13 வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு இருக்கலாம். நம்ம எல்லாம் மனுஷர்கள் தானே. குறைபாடே இல்லாத மனுஷங்க யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ள என்ன இருக்கும்? ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாரும் மனிதர்கள் தானே. அவங்க அது பலவீனம். ஆமென். நம்ம தெரிஞ்சுக்கணும், அவருக்கு அந்த பலவீனம் இருக்குது. அப்ப நம்ம வந்து ரொம்ப என்ன செஞ்சிடக்கூடாது, தெரியுது நமக்கு. அப்ப நம்ம அதுக்கு அந்த குறைபாடை நம்ம காங்கும் பொழுது, பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா அந்த அவரை என்ன செய்யணும்? தாங்கணும். பலவீனரை நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது பலவீனரை தள்ளி விடணுமா தாங்கணுமா? சரி, நம்ம என்ன நிலைமையில இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தாங்கினாரு? பலவீனமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தாங்கினார், தெரியுங்களா? அவ்வளவுதான், நல்லா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். 26/2008 ஜூன் 26 செத்துருக்கணும். அவ்வளோ பலவீனமா இருந்தேன் நான் 2008 ஜூன் 26. அந்த பலவீனத்துல கர்த்தர் என்ன தாங்கினாரா இல்லைங்களா? அதனாலதான் நான் உயிர் பிழைச்சிருக்கிறேன். 12 வருஷம் உயிரோட இருக்கிறேன். அப்போ மனுஷன் பலவீனமா இருக்கும் பொழுது அவனை ஊதாசீனப்படுத்தாம அவனை என்ன செய்யணும்? தாங்க வேண்டும். ஆமென். நம்ம கோவப்பட்டு என்ன செய்ய போறோம்? நம்மளால ஒரு மனுஷனை மாற்ற முடியுமா? யாரையுமே என்ன செய்ய முடியாது. நம்மளால மாற்ற முடியுங்களா? அப்படி மாத்திருந்தா இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் மாறியிருப்பாங்களா இல்லைங்களா? ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனை மாற்றவே முடியவே முடியாதுங்க. யார் மாற்ற முடியும்? தேவனால மட்டும்தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். அப்ப அதனாலதான் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்னா ஒருவர், அந்த வசனம் சொல்லுகிறது கவனிங்க, 13ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு என்ன செஞ்சிருங்க? வைராக்கியமா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வைராக்கியமா இருப்பாங்க, பேச மாட்டாங்க, பார்த்தாலே பயங்கர. அது விசுவாசிகள் தான். சில பாஸ்டர் மாதிரி அப்படி இருப்பாங்க, ஏதோ ஒரு பெரிய எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவே அது என்னன்னா அவங்களுடைய அறியாமை, அவ்வளவுதான். நம்ம எதையுமே ஒரு ஒரு வைராக்கியமா பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? சிம்பிளா நீங்க யோசிங்க. மன்னிக்கிறத குறிச்சு ரொம்ப நீங்க எப்படி யோசிக்கணும்னா, ரொம்ப சிம்பிளா மன்னிங்க. அப்படிதான், அதுக்கு தான் அந்த வசனத்தை சொல்றாரு. 13 கவனிச்சீங்கன்னா, முதல்ல ஒருவரை தாங்குங்க. அப்புறம் ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து நமக்கு மன்னிச்சிட்டாருலே, அப்படி யோசிங்க. எப்படி? என் குறைபாடுகளே கிறிஸ்து மன்னிச்சிட்டாரு, அதனால என்ன செய்யணும்? அந்த மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க. அவ்வளவுதான். மன்னிக்கிறேன் பிரதர் உங்களை. சில மன்னிக்கிறேன்னு சொல்றதே பெரிய கஷ்டம் சார். மன்னிக்கிறேன்ற வார்த்தை என்ன செய்யற வாயில வராது. அதான் நம்ம ஜெபத்துல என்ன செய்யணும்? நம்ம இருதயத்திலிருந்து அவங்களை என்ன செஞ்சிடணும்? அவங்கள மன்னிச்சிட்டோம்னாங்க அவங்களை குறிச்சு எந்த ஒரு கசப்பும் நம்ம இருதயத்துல இருக்கவே இருக்காது. முதல்ல எதுங்க மன்னிக்கணும்? இருதயத்துல இருந்து மன்னிக்கணும். அவர்கிட்ட போயிட்டு தாங்க மன்னிப்பு கேட்டு வரணும் அப்படின்னா 10 வருஷம் போனாலும் நீங்க போயிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது. அவர் மன்னிக்கலன்னா என்ன செய்ய போறீங்க? ஒருவேளை மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி கேட்கணும் அப்படின்னு தோணுனா போயிட்டு அவர்கிட்ட கேட்டு வரலாம். மன்னிச்சிருங்க பிரதர் அப்படின்னா, நான் உங்களை மன்னிக்கிறேன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒப்புரவாகிறோம். அதுக்கு முன்னாடி எங்க நம்ம மன்னிக்கணும்? கேட்கறதுக்கு முன்னாடி இருதயத்துல மன்னிக்கணும். இருதயத்துல மன்னிச்ச உடனேயே ஆண்டவர் உங்களுடைய தப்புதங்களை அந்த செகண்டே மன்னிக்கணும். நீங்க மன்னிக்காத வரைக்கும் உங்களுடைய தப்பிதங்கள் என்ன செய்யப்படாது? மன்னிக்கப்படாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாருங்க? முதலாவது என்ன செய்யணும்? நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை, நீங்க மன்னிச்ச உடனேயே உங்கள் தப்பிதங்கள் என்ன செய்யறாரு? அவ்வளவுதான். அதனாலதான் எந்த காரியத்துல எதனோடு கூட வைராக்கியத்தோடு போராடாதீங்க, விட்டுருங்க. சரி, மனுஷன் தானே, கர்த்தர் மன்னிப்பார், கர்த்தர் விடுதலையாக்குவார். அப்படி போயிட்டு நம்ம போராடி என்னதான் செய்ய போறோம்? நம்ம மன்னிக்காம இருந்து வைராக்கியமா இருந்து அவனை திருத்த முடியுமா? நம்மளால எந்த ஒரு மனுஷனும் நீங்க திருத்திருக்கீங்களா? முடியுமா? உங்களுக்கு திருத்தி பாருங்க பாப்போம். நீங்க ரெண்டா வளைஞ்சிருவீங்க. யாரையுமே என்ன செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கு கூட வீட்டுல என்ன செய்யணுங்க? புத்தி சொல்லணும். ஆனா அதிகமா என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் தான் அவங்களை என்ன செய்வாரு? மாற்றுவாரு. நம்ம சொல்ற புத்திமதியெல்லாம் கேட்டிருந்தாலும் அவன் எங்கேயோ போயிருப்பான். ஓகோன்னு
போகலை, என்ன ஏன் போகல, அப்படி திருத்தவே முடியாது. நம்ம அப்படி செய்யவே முடியாது. ஆவியானவர் ஒரு மனுஷனை தொடாவிட்டால் எந்த நபராலேயும் ஒரு மாற்றம் உண்டாகவே உண்டாகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்காக நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வைராக்கியமா இருக்கவே இருக்காதீங்க. மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க யார்ட்டையும். அப்ப நம்ம ரட்சிப்பே பிழையாயிரும் இல்லைங்களா? ரட்சிப்பே, ஏசப்பா எவ்வளவு நம்ம மேல மனதுருக்குனார் இல்லையா? அதனால சரி, அவன் மனுஷன் தானே, மன்னிப்போம் அப்படி நம்ம என்ன செஞ்சிடணும்? பிழை எல்லாத்துக்கிட்டே இருக்குங்க. பிழை செய்யாத யாருமே கிடையாது, பாவம் செய்யாத யாருமே கிடையாது. நம்ம என்ன செஞ்சோம்? அப்படி கேள்விப்பட்டோமா, சரி அவங்களுக்காக என்ன செஞ்சு ஜெபம் பண்ணிட்டு மன்னிச்சிடணும். புத்தி சொன்னா கூட எப்படி சொல்லணும் தெரியுமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை 10:25 வாசிங்க, 10:24 வாசிங்க. எபிரேயர் 10:24 எப்படி சொல்லணும்ன்றாரு. 25 புத்தி சொல்லணுங்கிறாரு. 24 வாசிங்க. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சரி இப்ப நம்ம எப்படி புத்தி சொல்லணும்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி கவனிக்கணும். நல்ல கவனிக்க. அப்ப புத்திபதி கூட எப்படிதான் சொல்லணும்? அன்புல தான் சொல்லணும். ஆமென். எரிச்சல்ல போயிட்டு புத்திமதி சொல்லக்கூடாது, எரிச்சல்ல பேசவே கூடாது. விசுவாசிகள் எப்படி பேசக்கூடாதுங்க? எரிச்சல்ல பேசக்கூடாது. எப்படி பேசணும்? அன்புல தான் பேசணும். நம்ம ஏவப்படும்படி என்ன செய்யணும்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம ஏவப்படும்படி என்ன செய்யணும்? அவர்களை கவனித்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். என்ன பிரதர் இப்படி செய்றீங்க, என்ன சிஸ்டர் இப்படி செய்றீங்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் வரப்போறாரு, ஆனா நம்ம என்ன செய்யணும்? மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும். சத்தியத்தையும் சொல்றோம் நீங்களா, ஆண்டவர் வரப்போறாரு. நீங்களா கீழ்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோப இதை வரும்னு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பிரதர், எழுதியிருக்கிறார் சிஸ்டர். இப்படித்தானே சொல்றோம் புத்தி. அப்படி சொல்றதா வேதாகமத்தின் அடிப்படையில சொல்லப்படுகிற புத்தி. ஆமென். இயேசு கிறிஸ்து கூட நமக்கு அப்படித்தாங்க புத்தி சொல்றாரு. இதோ வாசப்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போய் என்ன செய்கிறேன்? போஜனம் பண்ணுவேன். அவன் திறந்தா போவேன், திறக்கலனா என்ன செய்ய மாட்டேன். அப்ப எப்ப முடிவு வரும்? கடைசி நாட்களை நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். அப்ப அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்லணும். ஆமென். ஆனாதான் சபையில யாரும் என்ன செஞ்சுக்கிறதுல, சண்டை போட்டுக்கிறதுல. ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு என்ன செய்யறதில்ல, கஷ்டம் தான் மனசுக்கு. எல்லாம் வரலன்னா என்ன நடக்கும் நமக்கு? ஆனா நம்மளே இவ்வளவு துக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம எதுவுமே என்ன செய்ய முடியாது. அதனால புல்பிட்ல ஏறிக்கிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலையா, கர்த்தர் அடுத்த கிழமை உன் கையை உடைப்பார், காலை உடைப்பார். தசமமாக கொடுக்கலையா, கர்த்தர் சபிப்பார், உனக்கு வேலை இல்லாம போகும். இப்படி பிரசங்கம்லாம் கேட்டிருக்கீங்களா? பயங்கரமா பண்ணுவாங்க. சாட்டை எடுத்து வெள்ளுடான்னு வெளுத்து தள்ளிடுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு வேதம் போதிக்குது. கர்த்தரைக்காவது அப்படி சொல்லியிருந்தாருன்னா யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். நியாயப்பிரமாண காலத்துல சட்டத்திட்டங்களை கொடுத்தார் ஆண்டவர். புதிய ஏற்பாடு காலத்துல இந்த காலத்துல நம்ம எதுல நிக்கிறோம்? கிருபையில நிக்கிறோம். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. அபிஷேகமே உங்களுக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நீங்க நம்ம என்ன செய்யணும்? ஒருவர் கவனித்து, பிரதர் இப்படி செய்யாதீங்க, சிஸ்டர் இப்படி செய்யாதீங்க, அப்படியே போனீங்களா விழுந்துருவீங்க, உலகத்துக்குள்ள போயிருவீங்க, அப்படியே உலகம் இழுத்துக்கிட்டு போயிரும். உண்மை, அது இழுத்துக்கிட்டு போயிரும். நமக்கே தெரியாம என்ன செஞ்சிடும்? உள்ள உலகத்துக்குள்ளே போயிருவோம். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ரொம்பவே முக்கியம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி உங்களை கவனித்து நாங்க சொல்றோம். நீங்க போற ரோடு கொஞ்சம் இருந்துடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்கிறீங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏன்? எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு தெரியுமா? வேதத்துல சொல்றது, ஊழியக்காரனுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கா. எதை குறிச்சு? உங்களுடைய ஆத்மாவை குறித்து ஊழியக்காரன் தான் உங்க ஆத்மாவை என்ன செய்யணும்?
உத்தரவாதம் பண்ணீங்களா இருக்கிறவங்களுடைய ஆத்மாக்களுக்கெல்லாம் ஊழியக்காரர் என்ன செய்யணும்? உத்தரவாதம். அப்ப எப்படி உங்க ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறது? தேவனுடைய வார்த்தை. அதனால விழுந்து போயிடக்கூடாது. அதனால என்ன செய்யணும்னா, தூர போகாம, தூர போயிருந்தா ஒரு வேளை ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்ட வரணும், கிட்ட வரணும், கிட்ட வரணும். காலம் எவ்வளவு சமீபித்து இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவா என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி கவனித்து சொல்லணுமா? சும்மாலாம் சொல்லக்கூடாது, கவனிக்கணும். கவனிச்சு இது உண்மையா, இது கரெக்ட் தானா, இது சரியா, இதெல்லாம் கவனிச்சு தான் அவங்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து மன்னிச்சார் இல்லையா? மார்க் 11:25 வாசிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவரே சொல்றாரு. இது என்ன சொல்றாரு அப்படின்னா 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, இப்போ நல்லா கவனிங்க, நீங்க நின்று ஜெபம் பண்ணும்பொழுது கண்ணை மூடின உடனே என்ன நடக்குன்னு ஆண்டவரே சொல்றாரு. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், அப்ப ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது யாராவது ஒருவர் பேரில் உங்களுக்கு ஒரு குறை இருக்குமானால், அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்குமானால், அல்ல மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால், முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு என்ன செய்யுங்க? உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு என்ன செஞ்சிருங்க? அப்ப அவனுக்கு மன்னிச்ச பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்ம குறைய மன்னிக்கிறார். அப்ப பாருங்க, சிலர்ல கம்யூனியன் திருவிருந்தெல்லாம் எடுக்கிற மாதிரி, திருவிருந்தெல்லாம் எடுக்கும் பொழுது நான் தன்னைத்தானே சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும்? திருவிருந்து ஆண்டோடைய சரீரத்தை புசிச்சு அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நம்ம பானம் பண்றோம். அவன் என்ன செய்யணும்? முதல்ல தன்னைத்தானே சோதித்து அறியும். நம்ம கண்ணை மூடின உடனேயே, நம்ம ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே சில காரியங்கள் மாம்சத்துல நமக்கு வரும் இல்லைங்க? வந்து கண்மூடி நிற்குமா இல்லையா? நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணிருப்பீங்க. நேற்று நடந்த சில சம்பவங்கள், கசப்பான சம்பவங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள்லாம் வந்து என்ன செய்ய? ஜெபிக்கிற பொழுது உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும். அதான் பிசாசுடைய வேலை. யோசிக்கவே கூட. நம்ம கவனத்தை எதுல செலுத்தணும்? ஆராதனையில கவனம் செலுத்தணும். அப்பால இப்போ சாத்தானே அந்த சிந்தையில கொண்டு வருவான். தேவனை இருதயத்திலிருந்து ஆராதிக்க விடாதபடிக்கு சிந்தையில கொண்டு வர. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றன்னா, நீங்க நின்று ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு பாருங்க. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு என்ன செஞ்சிருங்க? அவ்வளவுதான் போதுங்கன்றார். அவனுக்கு மன்னிச்சிட்டோன்னு வச்சுக்கீங்களேன். அப்புறம் அடுத்த கட்டமா ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம குறைய, அதுதான் சத்தியம். நம்ம குறைய மன்னிச்சுட்டாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஏங்க, நம்ம குறைய ஆண்டவர் நமக்கு மன்னிச்சுட்டாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்குமா? இருக்கு இல்லைங்களா? மனசு எப்படி இருக்கும்? ரிலாக்ஸா இருக்கும். மகிழ்ச்சி தானா பொங்கும். ஆவிக்குரிய சந்தோஷம், ஆவிக்குரிய பிரசன்ஸ், தேவ பிரசன்ஸ்ல நிரப்பப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா எவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப அப்படியாப்பட்ட அந்த மகிமையை காண்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தனுடைய குறையை நம்ம என்ன செஞ்சிடணுமா? மன்னிச்சிடணும். ஆமென்.